கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல நெறைய பேர் பெரிய சைஸ் ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அத பத்தி நானும் ஒரு வீடியோ போட்டேன். நெறைய பேரும் பார்த்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சு? அந்த ஆப்ஷன தூக்கி விட்டாய்ங்க. ஸோ இந்த வீடியோல இப்பவும் நெறைய பேர் அந்த மாரி பெரிய ஃபோட்டோ போடுறாங்கல்ல, எப்படி வந்து இன்ஸ்டாகிராம்ல நம்மளும் பெரிய ஃபோட்டோவ நம்ம ப்ரொஃபைல்ல வந்து அப்லோட் பண்ணது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் புரியும். முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதனால இந்த வீடியோவ லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்ட்ராய்டுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல்ல இப்படி பெருசா தெரியும். ஆனா ஐஃபோன்னா ஜூம் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து தெரியும். அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்டோரி போட்டீங்கன்னா, பெரிய ஃபோட்டோ வந்து ஸ்டோரியில போடலாம். இந்த நீளமா ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாகிராம்ல போடணும் அப்படின்னா, முக்கியமான கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம நீளமா ஒரு ஃபோட்டோ வந்து குரோப் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்றது லைட் ரூம் தான். லைட் ரூம்ல தான் ஃபர்ஸ்ட் குரோப் பண்ண போறேன். உங்களுக்கு லைட் ரூம்ல எல்லா டூலுமே ஒர்க் ஆகுற பிரீமியம் ஆப் வேணும் அப்படின்னா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே ஒர்க் ஆகுற லைட் ரூமும் பிளஸ் ப்ரீசெட்டும் கிடைக்கும். வெறும் ரூ. 100 தான் யூஸ் பண்ணிக்கோங்க. லைட் ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்படி ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து க்ரோப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த க்ரோப்பை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆஸ்பெக்டை கிளிக் பண்ணி அதில் வந்து 9:16 அப்படின்னு ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா, நமக்கு இந்த ஒரு ரேஷியோவில் போஸ்ட் போடும்போது பெருசாக பாதிப்பு இல்லாமல் சூப்பரான குவாலிட்டியிலே இருக்கும். வேற சைஸ் கிடையாது. 9:16 அப்படின்ற சைஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் டன் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஷேர் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வந்து எப்படி க்ரோப் பண்ணி செலக்ட் பண்ணது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல வந்து நம்ம ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணி நம்மளோட ஃபோட்டோ வந்து இதில் போஸ்ட் பண்ண போறோம். இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. மொதல் வெப்சைட்டு இமேஜ் யூஆர், அதாவது imgur அப்படின்ற வெப்சைட் தான். அதை டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து இதோட லிங்க்ஸ் கொடுக்குற வெப்சைட்டோட லிங்க்ஸு. இது வந்து உங்களுக்கு ஆப்பாகவும் இருக்கும். நீங்கள் வெப்சைட்டை யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ மேலே இருக்கிற 3 புள்ளியை கிளிக் பண்ணி எப்போ வந்து நீங்கள் டெஸ்க்டாப் மோடு வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. டெஸ்க்டாப் மோடு ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இமேஜ் யூஆர் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த சைன் அப்பை கிளிக் பண்ணி கொடுங்க. உங்கள்கிட்ட மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவுமே டைப் பண்ணாமல் ஜஸ்ட் மெயிலை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் அப்படின்னு இருக்குல்ல, கூகுளை கிளிக் பண்ணி கொடுங்க. உங்கள் ஃபோனில் இருக்க மெயில் ஐடியை செலக்ட் பண்ணி கொடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிலே வந்து லாகின் ஆயிரும், அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. உங்களுக்கு ஏதாவது நிக் நேம் கேட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிக் நேம் வந்து டைப் பண்ணி கொடுங்க, ஓப்பன் ஆயிரும். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் தான் நம்மளோட ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மேலே தள்ளிட்டு நியூ போஸ்ட் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த நியூ போஸ்ட்டை கிளிக் பண்ணி கொடுக்குறோம். இதில் வந்து சூஸ் ஃபோட்டோ ஆர் வீடியோ அப்படின்னு இருக்குது, கொடுங்க. கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா கேலரிக்கு போயிடும். ஸோ கேலரியில் போய் உங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கொடுத்த உடனேயே நம்மளோட ஃபோட்டோ வந்து பெரிய ஃபோட்டோ இந்த இடத்துல வந்து வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றுமே பண்ண வேணாம். அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் வந்து போஸ்ட் டு கம்யூனிட்டி இதெல்லாம் வந்து ஆஃபில் இருக்கும். அது வந்து ஆன் ஆகணும் அப்படின்னா இது வந்து அப்லோட் ஆகணும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது டைட்டில் கொடுக்கணுன்னா நீங்கள் எதாவது டைட்டில் கொடுங்க. நான் இப்போ என்னோடய பைக் அதை கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாம் வரணும் இந்த இடத்துல. இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா பச்சை கலரில். முதல்ல கிளிக் பண்ணால் வராது. ஸோ டு கம்யூனிட்டி அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து போஸ்ட் பப்ளிக்லி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோ வந்து இதில் வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட நேம் இருக்குல்ல, அந்த ஒரு அக்கௌண்ட் ஃபோட்டோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து இமேஜஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி கொடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இமேஜஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னே அதில் வந்து நம்ம ஃபோட்டோ இருக்கும். நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து டைரக்ட் லிங்க் அப்படின்னு இருக்குல்ல, அதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோமா, இன்னொரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து கனெக்ட் பண்ணணும், லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை அப்படியே தூக்கி இதில் போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இன்ஸ்டாகிராமில் பெரிய ஃபோட்டோ வந்துடும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்மளோட அடுத்த வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா மேக்.com அப்படின்ற வெப்சைட்டு தான். ஸோ அதை கிளிக் பண்ணி கொடுத்தோன்னா உள்ளே போகணும். சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இது ரெண்டுமே உங்களுக்கு ஆப்பாக இருக்குது. ஸோ லாகின் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லைனா கெட் ஸ்டார்டட் ஃப்ரீ கொடுக்கலாம். அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா லாகின் பண்ணுறது சிம்பிள் தான். கூகுள் அக்கௌண்ட் எதாவது செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ கூகுளை செலக்ட் பண்ணிட்டு நம்ம அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதுவே ஓப்பன் ஆயிரும். கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களோட ரீஜியன், கண்ட்ரி அதெல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்து சைன் அப் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துடலாம். சைன் அப் ஃபார் ஃப்ரீ. ஓகே, இதில் வந்து நீங்கள் என்ன எடிட்டிங் அந்த மாதிரி கேட்கும். நான் வந்து ஃப்ரீலான்சர் அதை கொடுத்துட்றேன். சோஷியல் மீடியா அதை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நோ எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆட்டோமேஷன், அது சும்மா நான் செலக்ட் பண்ணதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். யூடியூபு,
கெட் ஸ்டார்டட். நீங்கள் எதை கொடுத்தாலும் அதெல்லாம் வரும். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணல். ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கிரியேட் நியூ செனாரியோ அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கொடுங்க. இதில் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுங்க. கொடுத்தோன்னா உங்களுக்கு டூல்ஸு அப்படின்னு நிறைய ஆப்ஷன் காட்டும். டெலிகிராம் போட்டு இதில் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணணும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அப்படியே மேலே வந்துட்டீங்க அப்படின்னா கிரியேட் ஃபோட்டோ போஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. ஓகே, அடுத்து வந்து நமக்கு வந்து கனெக்ஷன் கேட்கும். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து லிங்க் பண்ணுறதுக்கு. ஸோ கிரியேட் ஏ கனெக்ஷன் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஃபேஸ்புக்கு அதில் லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வரும். ஸோ சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து மை ஃபேஸ்புக் கனெக்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் எதுவுமே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, கிளிக் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து பேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ இதில் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ யூஆர்எல் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து நம்ம போன இந்த போஸ்ட்டில் வந்து காப்பி பண்ணி வச்சோம்ல டைரக்ட் லிங்க், அதை காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க. அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஃபோட்டோ வந்து இதாயிரும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஓகே அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருக்கணும். அது சேஞ்ச் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஓகேன்னு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே வந்து இந்த இடத்துல ரன் ஒன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல இந்த ப்ளே பட்டனு, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஃபோட்டோ வந்து உங்கள் ப்ரொஃபைல் அப்லோட் ஆகும். ரீகேப் பண்ணலாம் எப்படி வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுது அப்படின்னு. imgur அப்படின்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு நியூ போஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இதில் வந்து சூஸ் ஃபோட்டோ வீடியோ அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம கேலரியில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணி கொடுக்கணும். அது வந்து க்ரோப் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகுறதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எதாவது இருந்தால் கீழே டைப் பண்ணி கொடுத்துக்கலாம். மேலே வந்து எதாவது டைட்டில் கொடுக்குறனால கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து சிபி 200x நியூ போஸ்ட்னு கொடுக்குறேன். நியூ போஸ்ட் ஓகே டிக் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த இடம் எதுவுமே எனபிள் ஆகலை. இப்போ வந்து அப்லோட் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. டு கம்யூனிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கொடுத்துட்றேன். போஸ்ட் பப்ளிக்கலி அப்படின்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் என்னோட ப்ரொஃபைலில் இருக்கிற அதை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி இமேஜஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். அதில் நான் அப்லோட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு டைரக்ட் லிங்க் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து லிங்க் வந்து காப்பி பண்ணிட்டேன். நம்மளோட ரெண்டாவது வெப்சைட் make.comக்குள்ளே வந்துட்டோம். அதில் வந்து ஷேர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிரியேட் நியூ செனாரியோ அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. அதில் வந்து இன்ஸ்டாகிராம்னு சர்ச் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு காட்டும், அதை கிளிக் பண்ணி கொடுங்க. அதை கிளிக் பண்ணி கொடுத்தோன்னா கிரியேட் ஃபோட்டோ போஸ்ட் அப்படிங்க செலக்ட் பண்ணி கொடுங்க. இந்த பேஜில் நமக்கு எந்த ப்ரொஃபைல் வந்து அந்த ஃபோட்டோ வந்து போஸ்ட் ஆகணும் அப்படின்ற பேஜை வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ யூஆர்எல் அப்படின்றக்குள்ள அதில் வந்து நம்ம காப்பி பண்ண லிங்க்கை வந்து இதில் பேஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு ஓகே அப்படின்ற கிளிக் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு கீழே இருக்க ரன் ஒன்ஸ் அப்படின்றக்குல அதை கிளிக் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து நம்மளோட ஃபோட்டோ இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் வந்து பெருசாகவே போஸ்ட் ஆயிடுச்சு. எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இப்போவும் இன்ஸ்டாகிராமில் எப்படி நீளமான ஃபோட்டோ வந்து போடுறது அப்படின்னு குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கேப்கட்டில் நிறைய பேருக்கு டெம்ப்ளேட் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஐஃபோன்லையும் ஆண்ட்ராய்ட்லையும் டெம்ப்ளேட் வச்சு ரீல்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக இங்கே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேலை செய்யும்.